உண்ணாமல அண்ணாமல நம. உண்ணாமல அண்ணாமல நம. உண்ணாமல அண்ணாமல நம. உண்ணாமல அண்ணாமல நம. அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம். என்னோட பதிவு பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கணும்னு மனதார வேண்டிக்கிறேன். தமிழ்நாட்டுக்குள்ள மக்கள் கஷ்டப்படுறாங்க. என்னென்னு காரணம்னு கேட்டால் மழை பெஞ்சி வெள்ளம் தண்ணியில் மக்கள் கஷ்டப்படுறாங்க. இதில் இந்த வானொலி அறிக்கை இருக்கு இல்லையா, வானொலி அறிக்கை மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கடலுக்குள்ளே இப்போ புயல் உருவாகுது, சுழற்சி உருவாகுது, மழை வரும், இத்தனை நாள் இத்தனாம் தேதி மழை வரும்லாம் நியூஸில் சொல்கிறாங்க. அப்போ அந்த மழையை கட்டுப்படுத்த முடியுமா முடியாதா? மழை வரலாறு காணாத மழை தென் மாவட்டத்தில் பெஞ்சுது. 1992 பெஞ்சுது. 92 பெஞ்சுது. அந்த 92 இப்போ வெள்ளம் எப்படி போகுது? இப்போ தாமிரபரணி நதி என்னன்னு மக்கள் புரிஞ்சிருப்பாங்க. அப்போ இந்த தாமிரபரணி நதி தண்ணி சமுத்திரத்துக்கு தான் போகுது. ஆனால் ஒரே மாவட்டத்துக்குள்ளே ஓடுற ஒரே நதி தாமிரபரணி தான். ஆனால் அந்த வரலாறை இந்த அரசியல்வாதிகள் மாற்றிக்கிட்டாங்க. தூத்துக்குடி ஒரு மாவட்டம், திருநெல்வேலி ஒரு மாவட்டம், தென்காசி ஒரு மாவட்டம், சங்கரங்கோயில் தென்காசி மாவட்டத்துக்கு உட்பட்டது. இது யார் இவங்களுக்கு அதிகாரம் தந்தது? நாடு ஆட்சி பண்ணுறது நாட்டு மக்களுக்கு நன்மைக்கு வேண்டி. இந்த தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமத்துக்கு பேர் என்ன, அந்த பேரும் இந்த மனித உடலுக்கும் பந்தம் உண்டு. ஆனால் ஊர் பேர் மட்டும் பெருமையாக சொல்லிக்கிடுவான். நான் இந்த ஜாதி, இன்ன மதம், இன்ன பேர், இன்ன ஊர், இன்ன குலம், கோத்திரம்மா. அப்போ பண்டைய காலத்தில் அரசமாறு இந்த பூமியை எப்படி உருவாக்குனாங்க? வெள்ளைக்காரன் இந்த நாட்டை எப்படி அடிமைப்படுத்தினான்? மறுபடியும் எப்படி சுதந்திரம் தந்தான்? முதல்ல சுதந்திரம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. சுதந்திரம்னா என்ன பொருள்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடல இந்த பாரத பூமியில். அது உண்மை. நான் சுற்றி வளைச்செல்லாம் பேச விரும்பலை. ஒரே ஒரு சின்ன சந்தேகம் கேட்கறதுக்கு தான் நான் அந்த பதிவு. இந்த தமிழ்நாட்டுக்குள்ள கல்கி அவதாரம், ஒரு அழிவில்லாத அரசன் ஆட்சி செய்வான் தமிழன். ஏதோ நாஸ்டோடமஸ் கணிச்சாரு, அந்த அரசனை தான் தேடி அலைகிறோம். அந்த அரசன் எல்லாரும் நான் தான் அந்த அரசன் அப்படின்னு ஒரு ஆசை. இதில் சில பெண்கள் சகோதரிகள் கேட்குறாங்களா, அது பெண்களாக இருக்கலாம்ல, ஆண்கள் தான் வரணுமா அப்படின்னு கேள்வி. உண்மைதானே? இந்த ஆண் இங்கேருந்து உருவாக்கப்பட்டான் பெண்ணிலிருந்து. பெண் இங்கேருந்து உருவாக்கப்பட்டா அது தெரியாது. இந்த மனித இனத்திற்கு இது கொடுக்கப்பட்டது ராணி, அம்மை, கன்னி, அம்மை. இந்த மனித இனம் இது தாயோட இது. ராணி இப்படிங்கிற ஒரு பொருள். இது அழிவில்லாத ஒரு உலகம். இந்த உலகத்தை மனிதன் அழிச்சுக்கிட்டு இருக்கிறான். பரசுராமர் கதை, தாயோட தலையை வெட்டுறது. என்ன கதைன்னு தெரியாது. தலை திராசு.
திராசு தலை, இந்த தாய்க்கு தலைவலி, தலைவலி. இந்த ஒரு இதுதான் பிரச்சனை. தாய்க்கு தலைவலி, இந்த திராசு உடல். அப்போ பரசுராமர் தாய் தந்தை அரி, தாய் தந்தை, தாய் தந்தை, தாய் திராசு, தந்தை உடல் அழியக்கூடாது. இதுதான் இதோட பொருள். பார்வதி தன் தேகத்திலிருந்து ஒரு குழந்தையை பிடிச்சது. அந்த குழந்தையோட தலை சிவன் வெட்டியது. அந்த குழந்தையோட தலை சிவன் வெட்டியது. பின்னும் விநாயகரோட தலை வந்தது. பரசுராமர் கதையில் தாயின் தலை வெட்டியது. தாயின் தலைவலியை போக்குவதற்கு புலிப்பால் கொண்டு வரப்போனது. புலிப்பால் கொண்டு வரப்போனது. என்ன பொருள் தெரியுமோ தெரியாது. ஆனால் அழிவில்லாத அரசன், அழிவில்லாத அரசன். ஆனால் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. கனக 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 சபை, கனகவேல், கனகவேல், எப்பா இந்த அழிவில்லாத அரசன் நாஸ்டோடமஸுக்கு அனுப்பிச்சார். ஒரு தமிழன், முக்கடல் சங்கமிக்கும் இடம் கன்னியாகுமரி பிறப்பான், ஒரு தமிழனை தான் இருப்பான். அப்படிங்கும் போதெல்லாம் இதுதான் கா பிரம்மா, கா பிரம்மா, கா பிரம்மா, பிரம்மா சரஸ்வதி, பிரம்மா சரஸ்வதி, கன்னியா, கன்னியா, குமரி, கன்னியாகுமரி, ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். சகோதரிகளே, சகோதரர்களே, அழிவில்லாத அரசன் இது அழியக்கூடாது. கன்னியாகுமரி, கன்னியாகுமரி, காமோசா, ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம்.
வைஷ்ணவி வைஷ்ணவி. ஹரி. கனகசப கனகவேல். எப்பா இந்த அழிவில்லாத அரசம்னு நீங்கள் அழிஞ்சு போயிடாதீங்க. புரியுதா? ஒரு இளைஞர் இருக்கார், ஒரு இளைஞர். அவருக்கு வயசு ஒரு 32 வயசு இருக்கும். அவர் தான் அந்த அழிவில்லாத அரசன் 32ல் 1983. 2002. 2004. அழிவில்லாத அரசனோட வயசு இந்த 83 பிறந்துட்டான். அவன் இந்த வருஷத்தெல்லாம் கணக்கு பண்ணிக்கிடுங்க. ஓம் ஹரி ஓம். 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 1000 ரூபா 500 செல்லாமல் போனது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் மரணப்பட்டது. (2019) சீன அதிபர் மகாபலிபுரம் வந்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குஜராத்தில் ஸ்டேடியத்தில் சந்திச்சுக்கிட்டது. நாட்டு திட்ட கமிஷன் அதிகாரி ஒவ்வொரு நாடும் போய் G20 மாநாடு, G7 மாநாடு இதிலெல்லாம் கலந்துக்கிட்டது. இதெல்லாம் தெரியாமல் ஒன்றும் நாம் பேசலை. கொரோனா, மணி பவர் கொரோனா. புரியுதா? அழிவில்லாத ஆட்சி என்ன பொருள் தெரியுமா? ஓம் ஹரி ஓம். 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 தலை தலைநகர். தலை. இதுதான் உனக்கு நகரம். நரகம். அக்னியில் போட்டால் நரகம், எரிமேடையில் போட்டால் நரகம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். அப்பா 2015 நீ சொன்ன 32 வயசு 33. திருவண்ணாமலை. கந்தா விலாசு வந்துட்டேன். கந்தா லாசு பழனிக்குள்ள வரும்போது கந்தா லாசு அதோட லைட்டு
உலகமே லாஸு. இந்த தலைநகர், இந்த நகர் என்பது இந்த பொருள் தான். இந்த பொருள் தான் உனக்கு நகர், நாடு அனைத்துக்கும் அடித்தருது. அறம் கரம், கரம் அறம், புரியுதா? அகார உகாரம், அகார உகாரம் என்ன பொருள்? அம்மை அப்பன் என்ன பொருள்? வைஷ்ணவி மாதா, கன்னி மாதா, அரி, புரியுதா? கல்கி புகழ், திருப்புகழ். உங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஆசை, கல்கி அவதாரம் ஆகணும், ஒரு அழிவில்லாத அரசன். பேராசை பெருநஷ்டம், புரியுதா? பேராசை பெருநஷ்டம். 1983 பிறந்தேன். பிறந்த தேதி, புரியுதா? சதயம் நட்சத்திரம், கும்ப ராசி, புரியுதா? அழிவில்லாத அரசன் ஒரு தமிழன், தமிழ் பிள்ளை மீனாட்சி, குமர குரு. அப்ப குரு, குரு குமரா, குரு குமரா. ஆத்மா உடல், உடல் ஆத்மா, ஆத்மா உடல். பாதம், இதுக்கும் இதுக்கு சம்பந்தம் உண்டு. அம்மை அப்பன் துணை.